சூர்யா கூட வர வர சின்னவ மாதிரியே ஆயிட்டு வரான். என்ன இது அலங்கோலம்? துணிமணி எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கான். சே 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 சே. பிரியா, சூர்யாவுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போட்டோ ஐ லவ் யூ அந்த அளவுக்கு போயிடுச்சா? டேய் ரிஷி, யாரா உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டு? ஃப்ரெண்ட் இல்ல சூர்யா, நான் அவளை டீப்பா லவ் பண்றேன். ஆமா ஆமா, டேடி கூட என்கிட்ட அதை பத்தி சொன்னாரு. யார் இந்த பொண்ணு? என் கன்னத்துல ஒரு அறை கொடுத்து என் வாழ்க்கையை மாத்தின டேரிங் கேர்ள். என்னை காதல முழுக வச்சு என்னை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கிற ட்ரீம் கேர்ள். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவளோட தான் சூர்யா. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. சொல்லு. அந்த பொண்ணு கபாதி, யூ பிளடி இடியட். என்னடா வண்டி ஓட்ற? ஏய் ரிஷி, கார்ல டேய், கார்ல ஓடிட்டு தெரியா? டேய், யாரா தப்பா ஓடுது? ரிஷி, டேய், போடா. டேய், டேய், சொன்னா கேளு. ரிஷி, விடு. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? சொன்னா கேளு. ஓடிட்டு வந்து போடா, நீ தான். டேய், டேய், டேய். ரிஷி, விடு சூர்யா. கம் ஆன் ரிஷி. சூர்யா, விடு. கூல் டவுன். டேய். ரிஷி. ஏய், அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா உனக்கெல்லாம் கண்ணு தெரியாதே. டேய், போடா. சரி, இப்ப சொல்லு, யார் இந்த பொண்ணு? சாரி சூர்யா, என் மூடெல்லாம் கெட்டு போச்சு. நான் அப்புறம் சொல்றேன். என்னங்க என்னங்க, கண்ணை திறந்து பாருங்க. உங்க பெரிய பையன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. நான் குடிக்கல, சொன்னா கேள், நான் குடிக்கல. எனக்கு எழுந்துருங்களே. என்னங்க? சரி, நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுதான், அந்த செவத்து கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான். டேய் அம்மா. அம்மா, நீங்க இன்னும் தூங்கல? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லாம நான் எந்த வருஷமாவது தூங்கி இருக்கேனா? ஓ, ஐம் சாரி மம்மி. வெரி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மம்மி. ஐ எம் நாட் ஹாப்பி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ போய் தூங்கு. என்னமாச்சு? ஒண்ணும் ஆகல, நீ போய் தூங்கு. நீ வா என் கூட. என்னம்மா? பிள்ளைங்க பிறந்த உடனே சொத்துக்களை பங்கு போட்டுக்கிற மாதிரி அவங்க ஜாடையும் குணத்தையும் கூட பெத்தவங்க பங்கு போட்டுக்குவாங்க. இவன் அப்படியே என் ஜாட என் குணம்னு பூரிச்சு போவாங்க. அப்படித்தாண்டா இந்த 25 வருஷமா உன்னை பத்தி நானும் நினைச்சு பெருமைப்பட்டு இருந்தேன். இப்ப என்னம்மா ஆயிப்போச்சு? இந்த போட்டோ இப்ப சொல்லுடா, உண்மையிலேயே உனக்கு ஏன் குணம் இருந்தா ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் பொண்ணோட போட்டோ நீ வச்சிருப்பியா? சே. அம்மா, பிரியா யாரு? நம்ம ராகவன் சாரோட பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவமா. இத பாருடா, நான் கேக்குறது அந்த பொண்ணு எப்படிப்பட்டவா, அவ குணம் எப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவளுக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன? காதல்மா. No! No. நான் இத்தனை நாள் எது நடக்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணேனோ அது நடந்துருச்சு. யாரோட நிழல் உன் மேல படக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது பட்டுடுச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்ங்கிற? பிரியா இந்தியாவிலே டாப் மாடல். அந்த பொண்ணு டிரைவர் பொண்ணா இருக்கலாம், ஆனா வசதி இல்லாதவ இல்லம்மா. டேய், காசு பணம் சம்பாதிச்சிட்டா மட்டும் அவ அந்தஸ்து வசந்தரோன்னு உனக்கு யாரா சொன்னது? காதல் காசு பணத்தையும் அந்தஸ்தைய பார்த்து வரதில்லம்மா. ஒரு ஏழை பொண்ணை காதலிக்கிறேன்னு நீ பதற. ஏழையா இருந்தாலும் களங்கம் இல்லாத மனசு உள்ள பிரியா மாதிரி பொண்ணை காதலிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். எங்க கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சா அவ அந்தஸ்து நீ சொல்ற அளவுக்கு தானா வசந்துருமா? டேய், உன் காதலியே ஒத்துக்காதனா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் கனவுலயே நினைக்காத. நீ சம்மதிச்சிருவமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? மகனை உயிருக்குயிரா நேசிக்கிற நீ அவன் காதலிக்கிற பொண்ணை மட்டும் ஏத்துக்காம விட்டுருவியா என்ன? நீ நிச்சயமா ஏத்துக்குவ. ஏத்துக்க மாட்டேன். இத பார், உன் பேச்சால என்ன மாத்த முடியாது சூர்யா. அப்படி நீ காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஹை சொசைட்டில எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள யாராவது ஒரு பொண்ணு காதலி, நானே ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். காதல்ங்கிறது கைக்கு கை மாறுற கரன்சி நோட் இல்லம்மா. நீ என்ன சொன்னாலும் என் மனசை மாத்த முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரியாவை தான் பண்ணிக்குவேன். என்னடா மிரட்டி பாக்குறியா? உன்னை மிரட்டுறது மட்டும் என் நோக்கமா இருந்தா எவ்வளவு நேரம் உன்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருப்பனா? என் காதலுக்காக உன்னோட அன்பை நான் ஒதுக்கிட மாட்டேமா. அதே நேரத்துல பிரியாவையும் மறக்க முடியாது. மறந்தே ஆகணும். அதுதான் உன் முடிவுன்னா இந்த வீட்டுல பெரிய மருமகளோட இடம் எப்பவும் காலியாத்தாமா இருக்கும்.
விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் மேடம். ஓ தேங்க் யூ. விஷ் யூ தி சேம். நீ எப்போ வந்த? நேத்து தான் வந்தேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ எப்படி இருக்காரு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்லைட்லி பெட்டர். அப்பா ம். என்னப்பா இன்னும் தூங்கிக்கிட்டு? ராத்திரி கிளைகோடின் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுடா. சரி இப்ப எதுக்கு எழுப்பினா என்ன? விஷயம் இருக்கு டாடி. வெளிய மம்மி நல்ல மூட்ல பிரியாவோட பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமாவா? நீங்க குடிக்கிற கிளைகோடின் மேல சத்தியம். சமயம் பார்த்து என் விஷயத்தை அம்மா கிட்ட சொல்றேன் நீங்கல்ல, இதான் நல்ல டைம். வாங்க டாடி. வா வா. நான் வரேன் மேடம். அப்போ பார்த்ததை விட பிரியா இப்ப எவ்வளவோ மாறி போயிட்டா இல்ல? நீங்க எப்ப வந்தீங்க? அது நீ பிரியாவை கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருந்தியே ஆ? அப்பவே. நானா? நான் எதுக்காக அந்த பொண்ணை பார்க்கணும்? ஆமாமா, நீ எதுக்கு அவளை பாக்கணும்? உன்னை புரிஞ்சுக்க யாராலையும் முடியாது. ச்சே, 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 ச்சே. ம். ராத்திரி நீங்க சாப்பிட்ட பிராந்தி நாத்தம் இன்னும் அடிக்குது. போய் குளிச்சிட்டு வாங்க போங்க. அவ என்னங்க? சோ- நீங்க என்னவோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. நீயும் ஏதோ சொல்ல வந்த போல இருக்கு, சொல்லு. முதல்ல நீங்க சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. சொல்லட்டுமா? ஆமா, பிரியாவை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? யாரு? ஆஃப்டர் ஆல் அந்த டிரைவர் பொண்ணு பிரியாவா? அவளை பத்தி எனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு அட போது? என்னங்க நீங்க, நம்ம ராகவன் சாரோட பொண்ணுங்க. ஆ. இப்ப அந்த பொண்ணு பாம்பேக்கு போய் பெரிய மாடல் ஆயிட்டாளாம். ம். கை நிறைய பணம் சம்பாதிக்கிறாளாம். அதுக்கு என்ன இப்போ? ஆ, அந்த பொண்ண நம்ம வீட்டு மருமகளா ஆக்கிக்கிட்டா எப்படிங்க இருக்கும்? என்னது? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரோட பொண்ணு நம்ம வீட்டு மருமகள் ஆக்குறதா? உனக்கு ஹலோ ஏதாவது? ஹலோ ஹலோ, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நீங்களும் ஒரு டிரைவர் தான். டிரைவர் பொண்ணு மருமகளா ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. வசந்தா, இது கனவு இல்லையே. நீ அப்படி எல்லாம் பேசுற? பேசுறது வசந்தரா தான், கேக்குறது நீங்கதான். என்னங்க, ராகவன் சாரும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சும் இவ்வளவு நாள் அவரை டிரைவராவே பாத்துட்டேன். இப்ப அவர் பொண்ணை நம்ம வீட்டு மருமகளா நம்ம ஆக்கி நட்பு உறவா மாத்திக்கலாம்னு சொல்ல வர. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்பா, என் மனசுல இருக்கிற எண்ணத்தை கரெக்டா நிஜமாவா? சொல்லிட்டேன். அப்ப நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நாளைக்கு அதான முதல் வேலை. பிரியா, நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்களா? வாங்க வாங்க. பிரியா அம்மாவா ஐயா வந்திருக்காங்க. அவ அம்மாவாவோ நான் ஐயாவாவோ இங்க வரலப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? பிரியாவை எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கலாம்னு வந்திருக்கோம். மல்லையா, இப்படி வை. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீங்க சம்மதிச்சீங்கன்னா நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அம்மா, என்ன யோசிக்கிறீங்க? நான் என்ன தம்மா சொல்றது? கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அதிர்ஷ்டம் கல்யாண ரூபத்துல எங்களை தேடி வருதுன்னும் போது என்ன சொல்றது, என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. பிரியா, நீ என்னம்மா சொல்ற? நான் டிரைவர் பொண்ணுங்கிற விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு உங்க பையன் பக்கத்துல கார்ல உட்காரத்துக்கே எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப கல்யாண மேடையில உங்க பையன் பக்கத்துல உட்காரத்துக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் மேடம் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க அந்தஸ்து இந்த டிரைவர் அளவுக்கு இறங்கி வந்துருச்சா, இல்ல இந்த டிரைவர் பொண்ணோட அந்தஸ்து உங்க அளவுக்கு வசந்துருச்சா? ரெண்டும் இல்லம்மா. எங்க பையன் உன்னை காதலிக்கிறான். நீ இல்லாம அவனால வாழ முடியாதுன்னு சொல்ல. என் நிழல் கூட உங்க பையன் மேல படக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் என்ன மருமகளா ஏத்துக்க உங்க அந்தஸ்து இடம் கொடுக்குதா? நான் சொன்னதை எனக்கே குத்தி காட்டுறியாமா? இல்ல, நான் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் பொண்ணுங்கறத இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பிரியா, நீங்க சும்மா இருங்கப்பா. என்னோட அப்பா அம்மா எனக்கு பிரியான்னு பேர் வச்சது யாரையும் மயக்கிறதுக்காகவோ இல்ல யார் குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்காகவோ இல்ல. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் நடந்துக்கிட்டீங்களே, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு மருமகளா எப்படி என்னால வர முடியும்? இது பரம பிரியா. அன்னைக்கு உன்னை வேணான்னு சொன்னதும் இந்த வசுந்தரா தான். இன்னைக்கு நீ மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டதும் இதே வசுந்தரா தான். காதல்ங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பந்தம். ஆனா கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பத்துக்கு இடையில ஏற்படுற சம்பந்தம். அந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கணும்னு முயற்சி பண்ணு. தயவு செஞ்சு அதை முறிக்க முயற்சி பண்ணாத. இத பாருமா, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சா உனக்காக எங்க வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். போயிட்டு வரேம்மா. வர ராகவா. என்னம்மா இப்படி செஞ்சுட்ட? வீடு தேடி வந்த பெரியவங்களை இப்படி விரட்டி அடிச்சிட்டியே. என்னப்பா சொல்றீங்க? அன்னைக்கு அவங்க பேசின பேச்சு எல்லாம் மறந்துட்டு என்னால எப்படிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? இதோ பாருமா, வசுந்தரா அம்மா மட்டும் இல்லம்மா, ஒரு தாயா அந்த இடத்துல யாரு இருந்தாலும் இப்படித்தான் பேசுவாங்க. அவங்க நீ நினைக்கிற அளவுக்கு அந்தஸ்து பாக்குறவங்க இல்லம்மா. அந்தஸ்து தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களா இருந்தா அந்த காலத்திலே ஒரு டிரைவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? டாடி, என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையே தாமா சொல்றேன். ரகுபதி சார் கூட ஒரு காலத்துல இந்த மாதிரி டிரைவர் தான்மா. சொத்து சுகத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரகுபதி சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கம்மா வசுந்தரா தேவி. அப்பேற்பட்ட அந்த அம்மா உன்னை சின்ன மருமகளா ஆக்கிக்க ஆசைப்படுறாங்கன்னா நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிம்மா. டாடி. ஆமாம்மா, ரிஷி உன் மேல உயிரையே வச்சிருக்கான். இப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா அவன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நான் சொல்றதை கேளுமா. என்னவோ இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அம்மா. என்ன ராகவன் சார்? ஆஹா,
என்ன அழகு, என்ன கம்பீரம். ஒரு குண்டு 2 புறா, ஒரு கல்லு 2 மாங்காய், ஒரு நிச்சயதார்த்தம் 2 மாப்பிள்ளைங்க. அசத்திட்டீங்கம்மா. ஹரேஷ், வாய முடிக்கணுமாமா? that's better. ரொம்ப பேசுற, தள்ளி நில்லு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. எல்லா அப்பா அம்மாவும் தம் பிள்ளைங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் செய்யணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நாங்க 2 பேரும் எப்பவும் காதலுக்கு எதிரிங்க இல்ல. வரட்டு கௌரவத்துக்காக காதலை எதிர்த்து பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்கவும் நாங்க தயாரா இல்ல. ஏன்னா நாங்க செஞ்சுக்கிட்டதே லவ் மேரேஜ் தான். பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ், மந்திரிங்க, எம்பிங்க எல்லாரும் என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு மருமகளை செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேற யாரும் இல்ல, எங்க ராகவன் சாரோட பொண்ணு பிரியா. ஆமா பிரியா. பிரியாவை எங்க பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆஸ்தி அந்தஸ்தை விட காதல் தான் பெருசுன்னு நாங்க நம்புறதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். இந்த காலத்துல பெரியவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகிக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதனாலதான் எங்க பிள்ளைங்க எது கேட்டாலும் நாங்க மறுக்கிறதே இல்ல. அப்புறம் உன் பிரசங்கத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப ராவுகாலம் வந்துற போகுது. சரி சரி இருங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அந்த மோதிரத்தை எடு. இந்த மோதிரம் எங்க வம்சத்துல பரம்பரையா உள்ள சொத்து. இன்னைக்கு இந்த மோதிரம் என் மருமக கைக்கு போகுது. இனிமே தன் புருஷனோட கௌரவத்தை மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் சேர்த்து காப்பாத்துற பெரிய பொறுப்பை என் மருமக கிட்ட ஒப்படைக்க போறேன். கொஞ்சம் வாங்க. எதுக்கு இப்ப கூப்பிட்டு? வாங்க.